Hey guys, this is Somi here. Welcome to Somi Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேக் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 3201. ஸோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் வேலிட் சப்சீக்வன்ஸ் 1 அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். என்னென்னா யூஆர் கிவன் இன் அரே நம்ஸ் அப்படின்ற ஒரு அரே கொடுத்துருவாங்க. எ சப்சீக்வன்ஸ் ஆஃப் நம்ஸ் வித் லென்த் எக்ஸ் இஸ் கால்டு வேலிட் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் இந்த ஃபாலோவிங் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து ஒரு சப்சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்சீக்வன்ஸில் நம்ம வந்து லாங்கஸ்ட் வேலிட் சப்சீக்வன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் சப்சீக்வன்ஸுன்றது வேறு, சப் அரேன்றது வேறு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு அரேலேருந்து நம்ம எடுத்தோம்னா அது சப் அரே. ஓகேவா? சப்சீக்வன்ஸுன்றது என்னென்னா இப்போ வந்து இப்போ 1 எடுத்துகிட்டு அடுத்தது 3 and 4 எடுக்கலாம். இல்லைனா 1க்கு அப்புறம் டேரெக்டாக வந்து 4 அப்படின்றது எடுக்கலாம். ஸோ 1 எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக 4ன்றது எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கொடுக்கப்பட்டுள்ள அரேயோடைய ரிலேட்டிவ் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணி அதிலிருந்து ஒரு சில சீக்வன்ஸை வந்து சப்பார்ட்டாக நம்ம எடுத்தோம்னா, ஸோ இப்போ எப்படி நான் வந்து 1,3,4 அதேமாதிரி 1,4 அதேமாதிரி 2,4 2,3,4 ஸோ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நிறையா சப்சீக்வன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுதான் சப்சீக்வன்ஸுன்றது சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா நாம் எடுக்கக்கூடிய சப்சீக்வன்ஸில் இந்த ஒரு கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ அதாவது ஆட் பொசிஷனில் இருக்கிறதும் ஈவன் பொசிஷனில் இருக்கிறதையும் இட்ஸ் மீன்ஸ் தட் பேரா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட், அடுத்த 2 எலமெண்ட், ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் இப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டையும் சம் பண்ணி மாடுலோ எடுத்தால் அதோடைய என்ன சொல்கிறது பேரிட்டி வந்து அது அது ஆடா ஈவனோ அது என்னமோ ஒன்று அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதே ஃபஸ்ட் எலமெண்ட் அண்ட் அடுத்ததாக வரக்கூடிய செகண்ட் எலமெண்ட். ஸோ அதாவது இது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ரெண்டுத்தையுமே சம் பண்ணி மாடுலோ பண்ணுறப்போ நமக்கு என்ன பேரிட்டி கிடைக்குதோ தட் மே பி ஆட் ஆர் ஈவன் அது வந்து அதே ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை அதுக்கடுத்து வரக்கூடிய செகண்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஆட் பண்ணி மாடுலோ கிடைக்கக்கூடிய இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து மொத்தம் 4 கைண்ட் ஆஃப் பேரிட்டி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ என்னென்னன்றதை பார்ப்போம். முதல்ல வந்து 0,0 அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி அண்ட் அதே மாதிரி 0,1 அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. அப்புறம் 1,0ன்றது ஒரு பேரிட்டி பாசிபிலிட்டி அண்ட் 1,1. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் நம்ம எடுத்துக்கக்கூடியது எப்பயுமே வந்து ஒரு 2 நம்பரை செக் பண்ணுவோம். ஓகேவா? அந்த 2 நம்பர் வந்து ஒன்று 2மே வந்து ஈவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒன்று ஈவன் ஒன்று ஆடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒன்று ஆடு இன்னொன்று ஈவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 2மே எனக்கு வந்து ஆடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னை அதாவது ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை வச்சு நம்ம ஹோல் அந்த சப்சீக்வன்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறோம். ஓகேவா? கொடுக்கப்பட்டுள்ள அரேல இருக்கக்கூடிய ஹோல் சப்சீக்வன்ஸை ட்ராக் பண்ணி இந்த பேட்டர்னில் எது இருக்குது, அதே மாதிரி இந்த பேட்டர்னில் எது இருக்குது, இந்த பேட்டர்னில் எது இருக்குது. ஸோ ஹோல்ஸ் அரேக்கு வந்து சப்சீக்வன்ஸ் நம்ம எடுக்கிறோம். இந்த பேட்டர்னில் இருக்க சப்சீக்வன்ஸ். ஸோ அமாங் தோஸ் 4ல் எந்த பேட்டர்னுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 2 3,4 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதை எடுத்துப்போம். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியும். இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 1. ஸோ அதாவது ஆட் நம்பர். ஓகே 1 இதுக்கு வந்து மாடுலோ பண்ணுறப்போ 0 கிடைக்கும். இதுக்கு மாடுலோ பண்ணுறப்போ 1 கிடைக்கும். இதுக்கு மாடுலோ பண்ணுறப்போ 0 கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து 1, 0, 1, 0. ஓகே. இப்போ என்ன ஒரு விஷயம்னா இந்த பேரிட்டி. ஓகேவா? ஸோ இந்த அரேல இருக்கக்கூடிய பேரிட்டி வந்து மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பேட்டர்ன் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னால் இங்கே தேர்டாக இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் கூட மேட்ச் ஆகுது. ஸோ ஓகே. இதை நம்ம எப்படி வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும்னா நம்ம எப்பவுமே வந்து 2 2 எடுத்துப்போம். ஓகேவா? எப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட். ஓகேவா? அடுத்தது இந்த 2 எலிமெண்ட். அடுத்தது இங்கே 2 எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்படி எடுக்கும் பொழுது 1 0வும் வருது, 0 1ம் வருது. அப்போது இது கொடுக்கப்பட்டுள்ள பேட்டர்னில் 1 0 இருக்குது, 0 1 இருக்குது. நம்ம 2மே என்ன சொல்கிறது கவுண்டில் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம ஆனால் கவுண்டில் எடுக்க வேண்டியது 1,0 தான். ஸோ அதனால தான் என்ன சொல்ல வரோன்னா நம்ம வந்து
இத அவுட்டர் லூப்பா வச்சுப்போம். இத அவுட்டர் லூப்பா வச்சுட்டு, உள்ள இருக்கக்கூடிய இந்த நம் நம்ஸ வந்து இன்னர் லூப்ல வச்சுக்கணும். ஓகேவா? இத வந்து இன்னர் லூப்ல வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆட் அண்ட் ஈவன் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிக்கும் பொழுது, இங்க என்ன ஒரு விஷயம்னா, ஆ ஒரு கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுட்டு, ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க ஒரு ஆ என்ன சொல்றது? இங்க ஒரு நம்பர் வருது. என்கவுண்டர் ஆயிடுச்சு. ஸோ, அத வந்து ஆ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதில ஏதாவது ஒரு பேரட் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல 0,0 எடுத்துப்போம். செகண்ட் இட்டரேஷன்ல 0,1 எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து 3 ஐட்ரேஷன கனெக்ட் பண்ணிப்போம். 3 ஐட்ரேஷன்ல 1,0ன்றது இருக்கும். அந்த 1,0ன்றது இதில இருக்கக்கூடிய 1 கூட மேட்ச் ஆகும். ஓகேவா? அப்போ எனக்கு கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆன கவுண்ட் வந்து மாடுலோ பண்ணனா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ, ஆல்ரெடி கவுண்ட் வந்து 0த் இண்டெக்ஸ்லேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 0 இருக்கு. அது வந்து இங்க மேட்ச் ஆகுது. திரும்ப கவுண்ட் அதிகமாகும். கவுண்ட் அதிகமாச்சுன்னா, ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கிடைச்சது கவுண்ட்டு. திரும்ப +1 ன்னு ஆட் பண்ணா எனக்கு கவுண்ட் 0 ஆகும். 0 ஆச்சுன்னா, நம்ம ம் 0த் இண்டெக்ஸ கணக்கு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ, இங்க இருக்கக்கூடிய 0த் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா, திரும்ப 1. ஸோ, இப்போ அதுக்கு அடுத்ததுல இருக்கிறது வந்து கவுண்ட் வந்து திரும்ப அகைன் 1 ஆட் ஆகும். ஸோ, அதில வந்து மாடுலோ எடுத்தோம்னா, அடுத்த 2வது இண்டெக்ஸ். ஸோ, இந்த மாரி ஒவ்வொரு டைமும் வந்து அந்த இண்டெக்ஸ மாத்தி, 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 மாத்தி இது கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படின்றத செக் பண்ணிட்டு, அதில இருக்கக்கூடிய இதில மேக்ஸிமம் என்ன? மேக்ஸிமம் சீக்வென்ஸ் என்ன? அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ, இப்போ சொல்யூஷன் போவோம். ஃபார் ஒவ்வொரு பேட்டர்ன் ஓகேவா? எதுனா 0, 0 அப்புறம் வந்து 0, 1, 0 அப்புறம் வந்து 1, 1. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நான் சொன்னேன்ல உள்ள வந்து அந்த நம்ஸ் அப்படின்ற அரே வச்சுக்கணும். ஓகே. இஃப் தட் நம் மாடுலோ 2 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரிட்டிய கூட கம்பேர் பண்ணும். 2வது டைம் வரப்போ அல்டர்னேட் நம்பர வந்து இந்த பேரிட்டியோட கம்பேர் பண்ணும். திரும்ப இந்த பேரிட்டியோட கம்பேர் பண்ணும். ஸோ, அதுக்கடுத்து இந்த பேரிட்டியோட கம்பேர் பண்ணும். இந்த மாரி மாத்தி, மாத்தி கம்பேர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ கவுண்ட் அப்படின்ற வேரியபிள் வந்து இனிஷியலா நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து பேட்டர்ன் ஆஃப் கவுண்ட் மாடுலோ 2 ஓகேவா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் பண்றோம். நம்ம வந்து ஃபைனலா மேக்ஸி அப்படின்றத கண்டுபிடிச்சோம். மேக்ஸின்றது என்னன்னா மேக்ஸ் ஆஃப் மேக்ஸி, கவுண்ட். ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிட்டர்ன் பண்றது கவுண்ட். ஓகே. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். நம்ஸ்ன்ற அரே வந்து ஐட்ரேட் பண்றோம். நம்ஸ் அப்படின்றதுல இருக்கக்கூடியது வந்து ஓகே. ஓகே. ரிட்டர்ன் மேக்ஸி ஓகேவா? அதான் தப்பு. வேற ஒண்ணும் இல்ல. யாஹ்! இப்போ வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். எஸ் சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே. சி யூ காய்ஸ் இன் மோர் சச் வீடியோஸ். அன்டில் தென் பாய்.